இங்கே வந்த உண்மையான போராளிகள் அரிதாரம் பூசிய நடிகர்கள் அல்ல, கதை வசனம் பேசக்கூடியவர்கள் அல்ல, எவரோ எழுதுகிற பாடல் வரிகளுக்கு உதட்டசிக்கக்கூடியவர்கள் அல்ல. ஒரு 40 ஆண்டு காலம் தமிழ் தேசிய களத்தில் தன் வாழ்வை அர்ப்பணித்த போராளிகளைத்தான் நான் சிறப்பு செய்வதற்கு, அவர்களுக்கு என்னால் வேறு எந்த சிறப்பும் செய்ய முடியாது. கட்சியின் தலைமை அலுவலகத்தில் 30க்கும் மேற்பட்ட தமிழ்நாடு விடுதலைப்படை பணியாற்றிய வீரர்களையும் அந்த படையை தலைமையேற்று வழிநடத்த தலைவர்களையும் அழைத்து அவர்களுக்கு நான் சிறப்பு செய்தேன். அல்லது தனிநபர் போராளிகளாக இன்றைக்கும் தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு அறிமுகம் இல்லாமல் எங்கே ஒரு மூலையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த போராளிகளை அழைத்து, சமூக ஊடக பேரவை தம்பிமார்களை அழைத்து, இவர்கள் எல்லாம் எப்படிப்பட்ட தியாகங்களை செய்திருக்கிறார்கள். புலவர் கல்வி பெருமாள், தோழர் தமிழரசன், பாவலர் ஐயா பெருஞ்சித்திரனுடைய பிள்ளை பொழிலன், இங்கே வந்து அமர்ந்திருக்கிற தமிழ் நேயன், இங்கே வந்து அமர்ந்திருக்கின்ற வழக்கறிஞர் புகழேந்தி, நேற்றைய தினம் வருகின்ற விடுதலைப்படையினுடைய தலைவராக இருந்த தோழர் மாறன், ஆலப்பக்க முருகேசன், தடா நல்லரசன், ரேடியோ வெங்கடேசன், உமாபதியினுடைய குடும்பம், ஜான் பீட்டர் என்று உண்மையான உங்கள் உறவுகள், இந்த மண்ணில் பிறந்தவர்கள், விடுதலை புலிகள் போல் இந்த மண்ணின் விடுதலைக்காக தங்கள் உயிரை தியாகம் செய்வதற்கு தமிழ்நாடு விடுதலை படை என்று படை கட்டிய அந்த வீரர்களை இந்த சமூகம் கண்டுகொள்ளவில்லை, இந்த சமூகம் போற்றவில்லை.